வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? நடக்கும்போது தடுமாறுவது, படிக்கட்டில் ஏறும்போது பயமாக இருப்பது, திடீரென சமநிலையை இழப்பது, எழுந்து நிற்கும்போது தலை சுற்றுவது. வயதாகிவிட்டது, இது சாதாரணம் என்று பலரும் நினைத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, சரியான உடற்பயிற்சியா தினமும் 10லிருந்து 15 நிமிடங்கள் செய்தாலே சமநிலை திறன் உடல்ல அதிகரிக்கும். கால்களுக்கு நல்ல ஒரு வலிமை கிடைக்கும். நடக்கக்கூடிய அந்த திறன் மேம்பட ஆரம்பிக்கும். இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாதுகாப்பாக செய்யக்கூடிய 4 முக்கிய உடற்பயிற்சிகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உடற்பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தடுமாறும் அந்த அபாயம் குறைய ஆரம்பிக்கும். கால்கள் பலமாக்கப்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுயமாக நடமாடும் திறன் மேம்படும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்க போகிற ஒரு உடற்பயிற்சி தான். அதாவது சேர் சிட் டு ஸ்டாண்ட் எக்ஸசைஸ் தான். முதல்ல மிகவும் முக்கியமான பயிற்சியா இது கருதப்படுது. இதுக்கு நீங்க ஒரு உறுதியான நாற்காலியை எடுத்துக்கிறணும். எப்படி இந்த உடற்பயிற்சியை செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். நாற்காலியில் நேராகவே நீங்கள் அமரணும். அதுக்கப்புறம் கால்களை தோள்பட்டை அகலத்தில் வைங்க. முன்னால சற்று சாய்ந்து கைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பிறகு மெதுவாகவே மீண்டும் சேர்ல உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த உடற்பயிற்சி செய்யணும். முதல் முறை செய்யும்போது கைகளை நீங்கள் சேரில் பிடிச்சிக்கிட்டே எந்திரிச்சு நீங்கள் செய்யலாம். ஏன்னா முதல் டைம் செய்யும்போது கைகளை பிடிக்காமல் செய்கிறது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் போக ஒரு 2 நாள் 3 நாள் போக போக நீங்கள் கைகளை பிடிக்காம தான் இந்த உடற்பயிற்சியை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சேரில் உட்காந்து இந்த செய்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி தான் நீங்களும் செய்யணும். இந்த உடற்பயிற்சியை எத்தனை முறை செய்யணும்னா 10 முறை நீங்கள் செய்யுங்க. ஆனால் மெதுவாகவே செய்யுங்க. மெதுவாக எந்திரிங்க, மெதுவாகவே உட்காருங்க. ஸோ 2 செட்டாக நீங்கள் செய்யுங்க. 10 முறை அப்படின்னா திருப்பி 2 செட் அப்படின்னா 20 முறையாகும். அடுத்த நாட்கள் போக போக உங்களுடைய கவுண்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 செட்டாக கூட செய்யலாம். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, தொடைகள் நல்லாவே பலமாக்கப்படும். முழங்கால்களை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவாக்கப்படும். நாற்காலியில் இருந்து எந்திரிக்கக்கூடிய அந்த சிரமம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாத்ரூம்ல இருந்து நீங்கள் எந்திரிக்கக்கூடிய சிரமமும் குறைய ஆரம்பிக்கும். இன்னுமே நீங்கள் பாத்ரூமை பயன்படுத்தும் போது நீங்கள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு எளிமையாக எந்திரிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தூங்கிட்டு பெட்ல இருந்து நீங்கள் ஈஸியாக எந்திரிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சுலபமாயிரும் இந்த ஒரு உடற்பயிற்சி. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, ஹீல் டு டோய் வாக்கு தாங்க. இது நம்ம ஒரு நேர்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்ம செய்ய போகிறோம். இது நம்மளுடைய முன்னோர்கள் கோயில்களெல்லாம் போயிட்டு அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க இந்த ஒரு உடற்பயிற்சியை. இதைத்தான் நம்ம வீட்டில் இருந்து பண்ண போகிறோம். இந்த பயிற்சி சமநிலையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. ஸோ இதை நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் உங்களுடைய மனசில் கற்பனை செஞ்சுக்கிறணும். எப்படி ஒரு கயரை கட்டி அந்த கயரில் நீங்கள் நடந்து போகிற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுட்டு நீங்கள் நடக்கணும். இதுக்கு உங்களுடைய வீட்டோடைய செவத்து பக்கத்தில் ஒரு கோடை போட்டுருங்க. கோடை போட்டுட்டு அந்த கோட்டில் ஒரு காலுடைய குதிகாலை மற்றொரு காலின் விரலுக்கு முன்பாக நீங்கள் வச்சு நடக்கணும். ஸோ முன்னோக்கி தான் இது நடக்கணும். ஸோ அப்படியே நீங்கள் மெதுவாக 10லிருந்து 20 அடிகள் நடக்கணும். சரி, திரும்பி திரும்பி இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். முதல் டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நீங்கள் செவரை பிடிச்சிக்கிட்டு கூட நடக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தடுத்த நாட்கள் போக போக சுவற்றை பிடிக்காமல் தானாகவே நீங்கள் நடந்து போகணும். ஸோ இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உடற்பயிற்சிங்க. இதனால் என்ன நன்மை ஏற்படும்னா, மூளைக்கும் உங்கள் உடலுக்கும் இடையான அந்த கோஆர்டினேஷன் ஒத்துழைப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நடக்கும்போது தடுமாறுவது குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன்
நீங்கள் நடக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு உடற்பயிற்சி. நிறைய பேர் கோயில்களில் இந்த ஒரு உடற்பயிற்சியை செய்வாங்க. அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி இதை நேர்த்திக்கடன் வச்சு செய்வாங்க நிறைய பேர். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்டு தான். இது ஒரு காலில் நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி. பலருக்கும் இந்த ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து செஞ்சால் நல்ல ஒரு பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நீங்கள் சுவற்றுக்கு பக்கத்துலேயோ இல்லை நாற்காலிக்கு அருகில் நின்று கூட நீங்கள் செய்யலாம். ஒரு காலை சற்று நீங்கள் உயரமாக தூக்கிக்கிறங்க. இந்த இமேஜில் தெரியுதுல அந்த மாதிரி 10 வினாடிகள் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ உங்களால் ஃபர்ஸ்ட் டைம் 10 வினாடி வைக்க முடியலன்னா அதை ஒரு 2 வினாடி 3 வினாடி கூட வச்சுட்டு நீங்கள் காலை கீழே இறக்கிருங்க. திருப்பி மறுபடியும் உங்களுடைய கால்கள் மாற்றி 2 கால்களுக்கும் மாற்றி செய்யுங்க. ஆனால் வந்து நாட்கள் போக போக நீங்கள் 10 வினாடிகள் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னா 20 வினாடிகள், அடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா 30 வினாடிகள். ஸோ 30 வினாடிகள் வரைக்குமே உங்களுடைய கால்களை நீங்கள் மடக்கிட்டு நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். சமநிலை திறன் வந்து அதிகரிக்கும். கால்கள் இருக்குல்ல அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம்லாம் முற்றிலும் குறையிறதுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி இது வந்து உதவியாக இருக்குது. அடுத்து 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி என்னன்னா ஹீல் ரைஸ் உடற்பயிற்சி தாங்க. இது வந்து குதிக்கால்களை உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி தான். இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே எளிமையானது. இது எப்படி செய்யணும்னா நாற்காலியை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஸோ நாற்காலியை பிடிச்சிக்கிட்டோ இல்லை செவத்தை பிடிச்சிக்கிட்டோ இல்லை நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து கூட செய்யலாம். கால் விரல்களால் நிற்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான். குதிகால்களை நீங்கள் மேலே தூக்கிட்டு உங்களுடைய கால் விரல்களால் நிற்கணும். இந்த மாதிரி 2 வினாடிகள் வந்து நிற்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் மெதுவாக உங்கள் காலை தரையில் இறக்கிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 15 முறைகள் வந்து செய்யணும். 15 முறை வந்து 3 செட்டாக வந்து செய்யணும். 3 செட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். என்ன நன்மைகள் கிடைக்கும்னா காலுடைய தசைகள் வந்து பலமாக்கப்படும். நடக்கக்கூடிய அந்த வேகம் வந்து மேம்படும். படிக்கட்டில் ஏறுறது இறங்குறது எல்லாமே எளிமையாகும். இந்த பயிற்சிகளை எப்போ எந்த நேரத்தில் செய்யலாம்னா நம்ம காலையிலையும் செய்யலாம், இல்லை மாலை நேரத்துலையும் செய்யலாம். காலையில் உங்களுக்கு டைம் இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் செய்யுங்க. காலைல எழுந்திரிச்ச உடனே போயிட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு காலையில் நேரம் இல்லை, ஈவினிங் தான் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைம் செய்யலாம். ஆனால் நீங்கள் உணவு சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. உணவு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து தான் உடற்பயிற்சி செய்யணும். சிறிதளவு நீங்கள் வார்ம் அப் செஞ்சுட்டு இந்த உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. வார்ம் அப் எக்ஸசைஸ்னால் சும்மா லைட்டாக வீட்டுக்குள்ளே நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம். கை கால்களை வந்து சுழற்சி செய்யலாம், கழுத்தை ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி சும்மா சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 உடற்பயிற்சியை வந்து செய்யலாம். ஸோ இந்த உடற்பயிற்சி கூடவே கூடுதலாக செய்ய வேண்டிய சில ஆரோக்கியமான டிப்ஸ்களையும் நம்ம பார்க்கலாம். தினமும் நம்ம 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். அது கூடவே போதுமான தண்ணீர் வந்து குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம். எதுக்கான நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு. உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா மயக்கம், தலைச்சோர்வு, தலைவலி, தலை சுற்றுதல், இந்த மாதிரியான நடுக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நீர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீர்ச்சத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். இப்போ நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் முட்டை, மீன், கறி, பால், சோயா பீன்ஸ் இது எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பாசிப்பயிறு இருக்குல்ல, க்ரீன் கிராம், பாசிப்பயிறு, பட்டாணி, கொண்டக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள், விட்டமின் டி நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக உடலுக்கு தேவை. ஸோ கால்சியம் இதில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, சியா சீட்ஸு, ஆலி சீட்ஸு, முட்டை, பால் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. ஸோ இந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா போதுமான தூக்கம் ஒரு நாளைக்கு தேவைங்க. அதாவது 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி ஒரு மனுஷன் வந்து தூங்கணும். ஸோ அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்கப்படுவாங்க. தூக்கம் இல்லைன்னா
பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அதனால தூக்கம், உடற்பயிற்சி, தண்ணி, உணவு இது எல்லாமே சரியாக இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சது, வறுக்கிறது அந்த உணவுகளை தவிர்க்கிறது, ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 60 வயது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ முடியும். நம்ம சொன்ன இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இந்த 4 உடற்பயிற்சியை 30 நாட்கள் மேற்கொள்ளுங்க. அப்போ தான் முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடலில் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஒரு நாள் செஞ்சுட்டு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. இது பலன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து 30 நாட்கள் 1 மாதமாவது செஞ்சால் தான் அதனுடைய பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.